ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகளாய் இருப்பதாக. ஆமென். நாங்கள் படிக்கிற காலத்திலே போதர் ஊழியத்திற்கு படிக்கின்ற நாட்களிலே எங்களுக்கு ஒரு லெக்சர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் பால் பிரேமவர்தனா. அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சை சேர்ந்த ஒரு போதகர். அவர் ஒரு முறை எங்களுக்கு லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை, ஒரு அனுபவம் ஒன்றை எங்களுக்கு சொன்னார். அவர் வேலை செய்த சர்ச்சில் ஒரு முறை ஒரு பௌத்த சமயத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த ஆலயத்துக்கு வந்து அவர் தான் கிறிஸ்தவராக வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் ஞானஸ்நானம் எடுத்து அந்த சர்ச்சில் அவர் அங்கத்தவராக இருந்தார். அவர் சர்ச்சில் கிறிஸ்தவராக மாறினது அவருடைய சொந்தக்காரருக்கும் விருப்பமில்லை, அவருடைய குடும்பத்தினருக்கும் விருப்பமில்லை. ஆனாலும் அவர், நான் ஆண்டவரில் விசுவாசம் வச்சிருக்கிறேன், எனக்கு சர்ச்சுக்கு வேறு விருப்பம் என்று சொல்லி அவர் சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மகள் சுகம் இல்லாமல் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர்ஸ் அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒன்றும் சரி வராமல் அவர் திடீரென்று இறந்து போய்விட்டார். அவர் கிறிஸ்தவராக ஒரு கொஞ்ச நாட்களிலே இந்த சம்பவம் நடந்தது. இப்போது அவருடைய சர்ச் மெம்பர் இவர். ஆகவே இப்போ இந்த போதருக்கு தெரியும், இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சொல்ல போகிறார்கள், நீ சமயம் மாறினபடியாக தான் உன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, உன்னுடைய மகள் இப்படி இறந்து போயிருக்கிறார். உறவினர்கள் எல்லாரும் அவரை பார்த்து சொல்ல போகிறார்கள், நீ சமயம் மாறினபடியால் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்ல போகிறார்கள் என்று இந்த போதகர், இந்த எங்களுக்கு கதை சொன்ன அந்த போதகர் யோசித்தார். அப்போ அவருக்கு இப்போ பிரச்சனை ஆகியிருக்கிறது. இப்போது அந்த பெண் இறந்திருக்கிறார், அந்த வீட்டுக்கு எப்படியாவது அவர் போக வேண்டும் என்றால் அந்த அம்மா அந்த சர்ச்சுக்கு வருகிற ஒரு மெம்பர். அப்போ அந்த வீட்டுக்கு போக வேணும். வீட்டுக்கு போனால் இப்போ அந்த அம்மா என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்பா? நீங்கள் எனக்கு சொன்னீங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி. ஆனால் இப்போ பாருங்கோ, நான் ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சுக்கு வந்தவுடனே எங்களோட வீட்டில் இப்படி ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்துட்டு, அதுக்கு நான் என்ன மறுமொழியை அவருக்கு சொல்கிறது? அவர் சொன்னார், தான் வீட்டில் இருந்து ஒரே குழப்பமாக போய்விட்டார். வீட்டில் குழம்பி இப்படி நான் இந்த வீட்டுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணல. அது எப்படியோ போதகர் ஊழியக்காரர் போய்த்தானாக வேணும். போனால் அவரை எப்படி முகம் கொடுப்பதென்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே மனதுக்குள்ளே ஒரே குழப்பம். அவருக்கு கேட்டால் என்ன மறுமொழி சொல்வார்களோ, ஒருவேளை அவருடைய சொந்தக்காரர் ஏதாவது கேட்பார்களோ, அவருடைய குடும்பத்தினர் ஏதாவது கேட்பார்களோ, கேட்டால் நான் என்ன மறுமொழியை சொல்கிறது என்று குழம்பி 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 கடைசியாக அவர் எப்படியும் போகத்தானே வேணும். அவர் அந்த வீட்டிற்கு தயங்கி போனேன் என்று சொல்லி சொன்னார். போகிற நேரம் அந்த முன்னுக்கு அந்த அம்மா வீட்டு வாசலிலே அந்த அம்மா இருந்தாராம். அப்போது இந்த ஊழியக்காரர் போகிறார். போனவுடனே இப்போ இவர் கேள்வி கேட்க போகிறார். என்ன மறுமொழி சொல்கிறது என்று தெரியாமல் இவருக்கு மனசில் குழப்பம். அப்போ இந்த அம்மா அந்த போதரை பார்த்து சொன்னாராம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். Pastor, if I had been a Buddhist, I would have got confused. I will not know how to face such a tragic situation. But now I am a Christian. I am able to face this with faith and boldness. I know one day I will meet my child in heaven. அவர் அந்த கதையை அந்த போதர் சொல்கிற நேரம் சொன்னார், எனக்கு வெக்கமாக போச்சு. நான் ஒரு ஊழியக்காரர், அவர் இப்படித்தான் யோசிப்பார், அவர் குழம்பி போயிருப்பார், என்னை பார்த்து கேள்வி கேட்பார், எனக்கு எப்படி மறுமொழி சொல்ல தெரியாது என்று சொல்லி யோசித்து கொண்டு போனேன். அவர்
வித்தியாசமாக பேசினார். அவர் பேசிய வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Lord is my shepherd. That was the reading that was read to us this evening. அது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. It's a very familiar psalm, and I remember when we were children, our mother forced us to memorize this psalm. How many of us remember this by this psalm, Psalm 23, without looking at the Bible? How many of you know by heart? எத்தனை பேருக்கு இது பைபிளை வாசிக்காமல் மனதில் தெரியும்? Okay. Many people know this psalm. And you would have heard sermons on sin, sermons on repentance, sermons on giving. There are a number of sermons you would have heard. எத்தனையோ விதமான sermonகள், செய்திகள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பகுதி தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடயம். இந்த படம் நான் பல வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன். So maybe similar versions of this drawing to show Jesus as our shepherd. இந்த படத்தை பார்க்க நேரம் இது எங்களுக்கு தெரியாத ஒரு படமாக இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் இது. ஒரு வீட்டில், உங்களோட வீட்டில் இல்லாட்டிலும் வேறு யாராவது வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரைங் டு see God as our shepherd. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதராக ஆண்டவரை கண்டு கொள்ளுகின்ற விதம் எங்களுடைய உள்ளத்திலே அதை பற்றி யோசித்து பார்க்கிற போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். When you say Lord is my shepherd, we receive hope, a psalm of hope, a psalm of protection. எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையையும் உறுதிமொழியையும் தருகின்ற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். ஒரு ஆட்டு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறாரோ அதே போல ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். God is love. கடவுள் அன்பாக இருக்கிற அந்த அன்புள்ள கடவுள், அதுதான் இந்த படத்திலே காட்டப்படுகிறது. ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். You know, as human beings, we face a lot of challenges in this world. I don't think if I ask you to stand up and say, is there anyone who has not faced any problems? I don't think anyone would stand up, because all of us, young people, even children, young adults and seniors, all of us face challenges in life. This is the only psalm that would give us hope and would say there is someone who would protect us in any harm. எந்த நேரத்திலும் எங்களை பாதுகாக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு சங்கீதம் இந்த 23ஆம் சங்கீதம் தான். அதுவும் இட்ஸ் a very personalized psalm. This is not talking about a community. இப்போ நிறைய சங்கீதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்தை பற்றியும் மக்களை பற்றியும் பேசுகிறது. ஆனால் இந்த ஒரே ஒரு சங்கீதம் தான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Lord is my shepherd. Lord is not, this psalm is not talking about Lord is the shepherd of TCC. Lord is not talking about Lord is the shepherd of Christians. It says Lord is my shepherd. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருந்தார். அவர் எனக்காக என்ன செய்வார்? What would God do to us if God is our shepherd? You know, now probably we don't understand the concept of shepherd because now animals are in farms. இப்போ மிருகங்கள் எல்லாம் வளர்க்கப்படுகின்ற இடங்கள் பெரிய ஒரு பண்ணைகள் என்ன. இப்போ ஆடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவர் என்று கனடாவில் இல்லை. So it's very difficult to understand the concept of shepherd because we don't see shepherds in Canada because animals grow in farms in huge numbers.
when the shepherd என்று சொல்லுகிற வேலை வந்து இஸ் a very responsible job. அந்த அந்த ஆட்டு மேய்க்கிறவருக்கும் ஆட்டுக்கும் இடையில் மிக ஒரு நெருங்கிய ஒரு உறவு ஒன்று இருக்குது. There's a very close relationship between the sheep and the shepherd. I want you to understand. Probably I may not explain this properly. I'm going to show you a small video to understand. Joshua, I'm going to see that video. One more time. Look at them, look at them. This scared them. Yeah, Eunice made him go away. Was that cool or what? Yeah. You will never have the same again. Wow. இதுதான் ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கின்ற உறவு. இதை நாங்கள் இப்போ பார்க்குற இல்லை. So this is the relationship between the sheep and the shepherd. அந்த யோவான் 10:14 ஒரு வசனம் இருக்கிறது. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். I know my own sheep and my own know me. This is the relationship between the sheep and the shepherd. ஆடு மேய்க்கிறவருக்கும் ஆட்டுக்கும் இருக்கின்ற உறவு. ஆனால் இந்த சங்கீதத்தில் இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார் எல்லாம் சொல்லுகிற அதே சங்கீதம் எங்களுக்கு ஒரு போலியான ஒரு படத்தையும் தரவில்லை. வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பதினாலே, வாழ்க்கையிலே அவருடைய பாதுகாப்பு இருப்பதினாலே வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று இந்த சங்கீதம் சொல்வது கிடையாது. The psalm will not tell us that you will not face any problems in this world because you have a shepherd. என்ன சொல்லுகிறது சங்கீதம்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க மாட்டேன் இல்லை, நடந்தாலும் even if I walk in the valley of shadow of death, வாழ்க்கையிலே நான் எந்த சவாலை நான் சந்தித்தாலும் who is with us? The shepherd is with us. ஆகவே எங்களுக்கு வாழ்க்கை நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் அல்லது தைரியமான வார்த்தை. There's a promise from God that whatever we face in our life, the shepherd is with us. Shepherd
இஸ் வித் அஸ். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மேய்ப்பர் எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார். அந்த எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் மேய்ப்பராக இருப்பதனாலே, இதில் நாங்கள் வாசிக்கிறோம் யோவான் 10 ஆடுகளுக்காக அவர் ஜீவனையும் கொடுக்கிறார். If you get a chance, take John 10 and read. There's a passage about the shepherd. Because shepherd is with us. The good shepherd lays down his life for the sheep. If you hire somebody, when there's a challenge, the person whom you have hired will run away. But the shepherd is with you. ஆண்டவர், மேய்ப்பராகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பதனால் அவர் உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் வாழ்வையும் கொடுக்கிறார். நான் புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறேன். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், எது இருள் சூழ் பள்ளத்தாக்கு? என்னுடைய வாழ்க்கையில் என்ன சவால்களை நான் வாழ்க்கையில் சந்தித்தாலும், அது எதுவாக, இருள் சூழ் பள்ளத்தாக்கு. யோசித்து பாருங்கள், ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வேலி, இருட்டாக இருக்கிறது, வழி தெரியவில்லை, எப்படி போவதென்று தெரியவில்லை, ஆடு திகைத்து போய் நிற்கிறது என்றால் அதுக்கு வெளிச்சம் கிடையாது, போகின்ற வழி எது என்று தெரியாது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் நான் அஞ்சிடேன். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும், அந்த ப்ராமிஸ் நான் நினைக்கவில்லை எந்த இடத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் எத்தீங்குக்கும் அஞ்ச மாட்டேன். Whatever challenges that you face in your life, even in the shadow of death, I'm not frightened because the shepherd is with me. என்னை வழிநடத்துகிற ஆயர், மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். பல வழிகளிலே இந்த வெஸ்டர்ன் சொசைட்டியிலே வாழுகிற நமக்கு இந்த கன்செப்டை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். ஒருவேளை ஆசியாவிலே இருந்திருந்தால் எங்களுக்கு இதை நாங்கள் கண்ணாலை பார்ப்போம். So we get a chance to see a shepherd and the sheep. But here we don't see shepherds and sheep. But this is the concept. The shepherd, there's a very close relationship between the shepherd and the sheep, as you have seen in the video. அந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. அந்த உறவு இருப்பதினாலே அந்த ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் உயிரையும் கொடுக்கிறார். Because there's a close relationship between the shepherd and the sheep. The shepherd is willing even to lay down his life for the sake of the sheep. இதுதான் இன்று 23ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். ஆகவே இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை இன்னொரு முறை எல்லோரும் வாசிக்க போகிறோம். We are going to read Psalm 23 together as a conclusion. Let's read this together. Whatever language you feel comfortable, read. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய்
நிலைத்திருப்பேன். ஆமென்.